شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد لقد قال الله تعالى في محكم التنزيل العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளப்பெரும் கருணையாளன் அல்லாஹ்வினை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த ஈதுல் ஃபித்ருடைய உரையை துவங்குகின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் ரமலான் மாதத்தினுடைய 30 நோன்புகளை எல்லாம் நிறைவேற்றிவிட்டு இன்று ஷவ்வால் 1 அல்லாஹ்வை அதிகம் புகழக்கூடிய ஒரு நாளிலே இருக்கின்றோம். இந்த நாளினுடைய சிறப்பு அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்துவதும் அல்லாஹ்வை அதிகமாக நாம் புகழுவதும் தான். அதில் எந்தவித குறையும் வைக்கக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஈதுல் ஃபித்ருடைய சில சட்டங்களை நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். பொதுவாக நாம் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்தினுடைய எந்த உடைய அமலாக இருந்தாலும் சரி, நமது இஷ்டத்திற்கு நாம் செய்துவிட முடியாது. போன வருஷம் அப்படி பண்ணணும், இந்த வருஷம் இப்படி பண்ணலாம் என்று செய்வதற்கு ஒரு நாட்டினுடைய அதிபருக்கு கூட அதிகாரம் கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது. அந்த சட்டத்தை தெளிவாக அல்லாஹ்வின் தூதர் வகுத்து தந்திருக்கின்றார்கள். அதில் ஈதுல் ஃபித்ருடைய சட்டமாக உள்ள ஒரு சில விஷயங்களை நினைவூட்டுகின்றேன். ஈதுல் ஃபித்ருடைய தொழுகை நேரம் என்பது, இன்னைக்கு நாம டிஜிட்டல் காலத்துல இருக்கோம், டயத்தை போடுறோம், இருந்தாலும் லேட்டா ஆடுவோம், அது அப்புறம் பேசலாம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னது, சூரியன் உதித்ததிலிருந்து அடிவானத்தில் இருந்து 2 குத்துஈட்டி உயரம், ஒரு ஈட்டி, அதாவது போர் செய்யக்கூடிய ஈட்டியினுடைய அளவுன்னு ஒரு அளவு இருக்கு, அதனுடைய 2 ஈட்டியினுடைய உயரம் சூரியன் வரும்பொழுது நீங்க என்ன செய்யுங்க, ஆரம்பிச்சிருங்க. அது மாதிரி ஹஜ் நாளைக்கு 1 ஈட்டியினுடைய உயரம் என்று கூறினார்கள். அதற்கு அடுத்தாக இந்த ஈதுல் ஃபித்ர் தொழுகைக்கு வரும்பொழுது அல்லாஹ்வின் தூதர் சில பேரித்தங்கனிகளை உள்ளாமல் திடலுக்கு வருவதில்லை. இது சுன்னா. பேரிச்சம்பழம் வீட்டுல சாப்பிட்டுட்டு தான் வரணும். நீங்க டீ குடிக்கிறது, மற்ற ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது வேலையை வச்சுக்க கூடாது. பெருநாள் தொழுகை எப்படி, ஏன் 30 நோன்பு வச்சிருக்கிறோம், இந்த தொழுகைக்கு வர்றது வரைக்கும் நம்ம ரொம்ப கரெக்டா இருக்கணும். அப்ப அல்லாஹ்வின் தூதர் கற்றுத்தந்தது, சில பேரிச்சங்கனிகளை அல்லாஹ்வின் தூதர் உண்ணாமல் திடலுக்கு வருவதில்லை என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. கூடவே இருக்கிறவங்க தான் அதிகமான செய்தியை அறிவிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து வரும் பொழுது உது செய்தவர்களாக திடலுக்கு வருவாங்க. வீட்டிலிருந்து கிளம்பும் பொழுது அவங்கவுங்க இருப்பிடத்தில் வரும்போது உது செய்துட்டு வரணும். வரும்பொழுது ஒரு பாதையும், தொழுகை முடிந்து செல்லும் பொழுது இன்னொரு பாதையும். அது இங்க இருக்கவங்களுக்கு சாத்தியப்படுமான்னு நீங்க தான் முடிவு பண்ணிக்கிடணும். நீங்க வேற பாதை வழியே போனா வேற வீட்டுக்கு போயிருவியா, வெளியில இருந்து வந்தவங்க வேற பாதை வழியே போங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் தொழுகை குறித்த நேரம், குறித்த நேரத்தில் ஒரு காரியத்தை செய்வது, வாக்குறுதியை நிறைவேற்றுவது அமானிதம். அந்த நேரத்தை குறிக்கிறவங்களும் அதை பற்றி விசாரிக்கப்படுவீங்க, அதை பின்பற்றியவர்களும் அதை பற்றி விசாரிக்கப்படுவீங்க. அப்ப நம்ம ஒரு காரியத்திற்கு ஒரு நேரத்தை தீர்மானித்தால் அந்த நேரத்துக்கு கரெக்டா நம்ம என்ன செய்யணும், வந்துடணும். அதுதான் இஸ்லாத்தில் நமக்கு கட்டுத்தரக்கூடிய முதல் ஒழுக்கம், பஞ்சுவாலிட்டி. நீங்க இதானே தொழுகை தானே, லேட்டா போனா பரவாயில்ல, அதெல்லாம் சொல்லுவாங்க 7 மணிக்குன்னு. இன்னைக்கு பத்தியா 7:30 தான் ஆரம்பிச்சாங்க, அடுத்த வருஷம் வரும்போது நீங்க 7:45 வரைக்கும் இங்க இருக்கும், 8 மணி வரைக்கும் காத்திருக்க போறாங்க. இதான் நடக்கும்.
எந்த ஒரு சமுதாயம் தங்களை மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ் அவர்களை மாற்றுவதாக இல்லை. அடிக்கடி படிக்கிறோம். நேரம் ரொம்ப உசுரை விட முக்கியம். நேரத்தை பின்பற்றுவது மிகவும் முக்கியம். நேரத்தை பின்பற்றுவதற்கு தூரம் எல்லாம் முக்கியம் இல்லை. எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் வந்துடலாம். மனசுதான் காரணம். ஆகையால் இனிமேலாவது தொழுகையினுடைய நேரம் குறிக்கப்பட்டால் அதற்கு முன்பாகவே வந்திருந்து திக்ரு செஞ்சு அந்த அல்லாஹ்வை தக்பீர் சொல்லி அதுக்கப்புறம் தொழுதாத்தானே பெருநாள் தொழுகை. நம்ம என்ன ஆபீஸ்க்கு வர்ற மாதிரி கரெக்ட் டயத்துக்கு வந்தாலும் லேட்டா வரலாம். யார் வரலாம்? முதலாளி வரலாம். தொழிலாளி லேட்டா வந்த முதலாளி ஒத்துக்குவாரா? அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு. 7 மணிக்கு போட்டிருக்கோம், 7:30 சொல்லி ஒரு கருணையின் அடிப்படையில வச்சிருந்தா 7:30 வரைக்கும் போயிருக்கு. கேட்டா தூரத்துல வராங்க. ரொம்ப தூரமெல்லாம் இல்ல, ஏர்போர்ட் இதை விட தூரம். என்ன செய்யறோம்? ஏர்போர்ட் மதுரைக்கோ அல்ல சென்னைக்கோ திருவனந்தபுரம் போறோம். நாள் முன்னாலே என்ன செய்யறோம்? 3 மணி நேரத்துக்கு முன்னால போய் ரூம் எடுக்கிற கிடைக்கலாம் ரோட்ல நின்றுக்கிட்டு ஏர்போர்ட்டுக்குள்ள போறோம். நல்லா தெரியுது நமக்கு. அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல, அல்லாஹ்வுடைய சட்டத்துல, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல்ல நாம பொதுபோக்காக இருந்தால் அல்லாஹ்விடத்துல நம்மளுடைய தரஜா என்ன? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ்விடத்துல நாம பிரார்த்தித்து கேட்கும் பொழுது நமது தரம் என்பது அங்கு நிறுத்தப்படும். அதான் தரஜா, அங்கு நிறுத்தப்படணும். அப்படி நிறுத்தப்படாத காரணத்தினால நாம் அல்லாஹ்விடத்துல நெருங்கி எதையும் கேட்க முடியாது. இன்னைக்கும் ஆண்கள்ல பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, நான் போன 2வது ஜும்மாவோட ஜும்மா உரை ஆரம்பிக்கும் முன்னால இருந்த மக்களை எண்ணி பார்த்தேன். பெரியவங்க 12 பேரு, சிறுவர்கள் 4 பேரு. கிட்டத்தட்ட தொழுகை முடிஞ்சு வெளியில கிளம்பும்போது 70 பேருக்கு மேல இருக்கிறாங்க. நான் டிக்ளேர் பண்ணேன், இங்க இருக்கு 12 பேரு, சிறுவர்கள் 4 பேரை தவிர உங்க யாருக்குமே தொழுகை கிடைக்கல. அல்லாஹ் 5 கிடைக்குன்னு எச்சரிக்கை அனுப்பியிருக்கு. ரமலான்லயே இந்த நிலைமையில் நம்ம இருக்கிறோம். தொழுகை அடைய முடியாத நிலைமை. அப்ப ஜும்மாவுக்கு வருவதற்கு நம்ம தடுத்தது யார்? எங்கேயோ ஒரு பள்ளியை இடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி கொதிச்சு போறோம். பக்கத்துல இருக்க பள்ளிக்கு தொலைவரட்டுமே. அப்ப நாம யாரு? பக்கத்தில் பள்ளியை வைத்துக் கொண்டு தொழாமல் இருப்பது ஒரு பள்ளியை இடித்து தரமட்டமாக்குது விட மோசம். 2 ஒண்ணுதான். பள்ளியாசம் இருந்தா நான் தொலை போகணுமா, பாங்கு சொன்னா நான் பதில் சொல்லணுமா என்றுதானே பொருள். அப்ப காதுல பாங்கு கேட்டுச்சுன்னா என்ன செய்யணும்? அதுக்கு பதில் சொல்றது 2 விதம். பாங்கு கேட்கும் பொழுது ஒரு பதில் சொல்ல வேண்டும், தொழுகையினுடைய நேரத்துக்கு வர வேண்டும். நீங்க வெளியில வேலைக்கு போறவங்க எங்க இருக்கிறாங்க தொழுதுக்கலாம். ஆனா எங்க போனாலும் கூட்டுல அடைஞ்சிருந்தோம். இரவுல பஜர்ல எல்லாரும் தானே இருக்கிறோம். பஜர்ல இருக்க ஆண்கள் எல்லாம் எவ்வளவு பேர் பள்ளிக்கு வராங்க? தொழுகையாளியா இருக்கிறாங்க. முதல்ல தொழுகையாளி எல்லாம் இருக்கிறாங்களே இல்ல, தொழக்கூடியவங்க எல்லாரும் பஜருக்கு வராங்களான இல்ல. இதையெல்லாம் மாற்றாத வர இந்த சமுதாயத்துல எந்த மாற்றமும் கிடையாது. இன்னொன்று உங்களுக்கு பதிவு செய்கிறேன். இன்னைக்கு நீங்க பெரியவங்களாக இருக்கிறவங்க எதையெல்லாம் செய்து காட்டுறீங்களோ அதைத்தான் பசங்க நாளைக்கு ஃபாலோ பண்ண போறாங்க. அப்ப அவர்களுக்கு நீங்க நல்ல முன்மாதிரியா ஒரு கேடான முன்மாதிரியா இருக்கிறீங்களா நிர்ணய பண்ணுங்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆண் குழந்தைக்கு பெண் குழந்தைக்கும் முதல் ஹீரோயின் தன்னுடைய தாயும் தந்தையும் தான். அந்த தாயும் தந்தையும் பார்த்துதான் அந்த குழந்தை தன்னை மாற்றிக்கொள்ளும், வளர்த்துக் கொள்ளும். நான் எல்லா விதமான கேடுபாடுகளை செய்வேன், என் குழந்தை ஒழுக்கமா இருக்க வர வேண்டும் என்று எண்ணினால் இது எந்த வகையில் நமக்கு புத்திசாலித்தனமாகும்? ஆகையால் நம்மை நாம் முதலில் சீர்திருத்தம் செய்ய வேண்டும். நம்ம முஸ்லிமாக பிறப்பதற்கு எந்த விதமான முயற்சியும் செய்யல. ஆனா அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்து முஸ்லிமாக பிறக்க வைத்திருக்கின்றான். நினைச்சு பாருங்க, அது நம்ம சரியாக பேணணுமா இல்லையா? சாதாரண விஷயம் கிடையாது. உலகத்துல மிகப்பெரிய ஒரு செல்வம், மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஈமான் தான். அதை நம்ம கொண்டாடுறோமா? ஒரு கார் வாங்கினா சொந்தக்காரர்களுக்கு பூரா போட்டு அனுப்புறோம். ஒரு கார் வாங்கினா வந்து கூட்டிட்டு முன்தோர திறப்போம், பின்தோர திறப்போம், டிக்கியை திறந்து காட்டும், உள்ளுக்குள்ள ஆலயப்படுத்துக்கல பெரிய இடமுங்க. அந்த காரை எப்படியெல்லாம் வர்ணிக்க முடியுமோ பக்கத்துல பார்ப்போம், தூரத்துல பார்ப்போம், தடவி பார்ப்போம், எல்லாம் செய்யறோம். ஈமானை நாம் என்ன செய்து பார்த்தோம்? ஈமான் தந்தானப்போ அந்த ஈமானை தந்ததற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினோமா? எனவே நீ நாடி இருந்தால் எங்களை காபிராக ஆக்கியிருக்கலாம், ஆனால் நீ எங்களை தேர்வு செய்து ஈமானை தந்திருக்கின்றாய், எங்களுக்கு நேர்வழி தந்திருக்கிறாய், எங்களுக்கு ஹிதாயத்தை தந்திருக்கிறாய். ரப்பே, உனக்கு எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் தகாது என்று எத்தனை முறை அல்லாஹ்விடத்திலே சஜிதாவிலே கண்ணீர் சிந்தி இருப்போம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அல்லாஹ் நம்ம வழிகட்டிலே விட்டுருந்தான்னு சொன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? நம்மளை எல்லாம் கைபிடிச்சு கொண்டு வந்து ஒரு வழியில கொண்டு வந்து மக்களை ஒன்று கூட்டி ஒரு பள்ளியை தந்து
நல்லதொரு பாடத்திட்டங்களை தந்து அல்லாஹ் நம் மீது எவ்வளவு ஒரு உபகாரம் செய்திருக்கின்றான். அதற்கு அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்திருக்கின்றோமா? நன்றி செலுத்தல. என்ன காரணம்? நாம எல்லாமே நினைக்கிறோம் உலகத்தில் உள்ள பொருளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை வேற எதுக்குமே நாம கொடுக்கிறதே இல்லை. ஆகையால அன்புக்குரியவர்களே, அல்லாவின் மார்க்க நமக்கு கிடைத்திருக்கு என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ஆகையால் அதை நாம் சரியாக பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். பாதுகாக்கப்படாத பேணாத எந்த பொருளும் எந்த காரியமும் நம்மிடமிருந்து பறிக்கப்படாமல் இருப்பதில்லை. இது விளங்கிக்கிடுங்க, ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு இடத்த வாங்கி போட்டு ஒரு 10 வருஷத்துக்கு போகலாம் போய் பாருங்க. யாராவது முக்கியமான பெருமொழி நினைச்சுக்கிறோம் வேலை போட்டிருப்பாங்க. அதுக்கு 2 வருஷம் கழிச்சு போங்க பில்டிங் இருக்கும். பட்டாக்கு உங்க பேர்ல இருக்கும், பாத்திதா அவன் பேர்ல இருக்கும். அதனால நம்ம என்ன செய்ய மாட்டோம், இடம் வாங்கி போட்டா போய் 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 பார்ப்போம். இன்னும் ஆகலையா, அல்ஹம்துலில்லாஹ் இடம் இருக்குன்னு. அந்த இடம் இருக்கும், நாம போயிருவோமே. அந்த இடம் அங்கேயே இருக்கும், நாம கபருக்கு போயிருவோம். ஆனால் நம்மோடு வராத ஒரு பொருளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய கண்காணிப்பு முக்கியத்துவம் அல்லாஹ் தந்த ஈமானுக்கும் அல்லாஹ் தந்த இஸ்லாத்திற்கும் நாம் கொடுக்கின்றோமாண்டா இல்ல. காபிருக்கு நமக்குள்ள வித்தியாசமே அதுதானே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், மா யஃபால் அல்லாஹு பி அதாபிக்கும் இன் ஷகர்தும் வ ஆமன்தும் வ கான அல்லாஹு ஷாகிரன் அலீமா. நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டும் அல்லாஹ்வை ஈமான் கொண்டும் இருக்கின்ற நிலையிலே உங்களை வேதனை செய்வதில் அல்லாஹ்வுக்கு என்ன லாபம் வந்துவிட போகிறது? நிச்சயமாக அல்லாஹ் நன்றி அறிபவனும் எல்லாம் அறிந்தவருமாக இருக்கின்றான் என்று அழகான ஒரு செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. 2 விஷயம் நம்ம தொடர்ந்து செய்யணும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும், அல்லாஹ் வணங்கி கொண்டே இந்த ஈமானை விட்டு வெளியேறாம இருக்கணும். இது 2 தான் நம்மளை காக்கும். அதனாலதான் அல்லாஹ் சொல்லுதான், அல்லாஹவை பற்றி நாம புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வேதத்தை பெறட்ட வேண்டும். அது நம்மள்ட்ட இருக்குதா? சிந்திச்சு பாருங்க. நம்மள எத்தனை பேர் ரெகுலரா வந்து தொழக்கூடியவர்கள் இருக்கிறோம், குர்ஆனை தொடக்கூடியவர்களா இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் நீ எல்லா பள்ளியிலையும் கடைசி 10 நாள் என்ன செய்யிருக்கோம், நின்று வணங்கியிருக்கோம், சிறப்பா தொழுதுருக்கோம். இன்னைக்கு சாப்பாடு போடாத பள்ளியே இல்லை என்ற அளவுக்கு ஆயிடுச்சு. சவால் 1. இந்த தஹஜ்ஜுத் தொழுகையை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ரமலான் மாதத்திலும் ரமலான் அல்லாத மாதத்திலும் எல்லா காலங்களிலும் 11 ரக்காயத்துக்கு அதிகமாக தொழுது நான் பார்த்ததில்லை. இப்போ ரக்காயத்து பிரச்சனை இல்லை. முதல் செய்தி என்னது? ரமலான் மாதத்திலும் ரமலான் அல்லாத மாதத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஃபர்லு தொழுது ஆகணும். கண்டிப்பா அல்லாஹ்வுடைய தூதருக்கு தஹஜ்ஜுத் ஃபர்லாக்குன்னு அல்ல, நமக்கு இல்லை. ஆனால் நாம் அதுல போறதுக்கு ஒரு வழி என்ன அப்படின்னா, அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, எல்லாம் நம்ம பாடத்துல இருக்கிற ஸ்டூடெண்ட்களுக்கு நல்லா தெரியும். ஹதீஸ் சொல்லும் போது யாகம் வரும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்பொழுது அவங்க அறிவிச்சாங்க, ஒரு மூமினுடைய உயர்வு அவனுக்கு தஹஜ்ஜுத் தொழுவதுலதான் இருக்கு. 5 வக்து எல்லாரும் தொழுவாங்க. அதுலயும் கொஞ்சம் ஒரு ஸ்டேட்டஸ் ஒசரணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு கடைசியான உச்சம் என்னது? தொழுகையில தஹஜ்ஜுத் தான். அந்த தஹஜ்ஜுத்தை யார் சரியாக தொழுது கொண்டு வருவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு தனி சிறப்பை கொடுக்கிறான், பதவி உயர்வை கொடுக்கிறான். எவ்வளவு பெரிய விஷயம் இது! அதுக்கு எந்த பொருளாதாரம் செலவில்லை. நீங்க நம்ம வழக்கமா இருந்திருக்க விட ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் முன்னாள் நினைச்சா போதும். பகல எப்பனாலும் ரெஸ்ட் எடுத்துக்கிற முடியும். அந்த சூழ்நிலை எல்லாம் வச்சிருக்கிறான். நாம ஒண்ணு யாருக்கும் கடப்பால உள்ள அடிமைகள் மாதிரி. இந்த ஆந்திராவில் பாத்தீங்கன்னா கல் உடைக்க இடத்துல கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அவனுக்கு சாப்பிடுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம், உறங்குறது குறிப்பிட்ட நேரம், ஈர்க்க உபாயம் குறிப்பிட்ட நேரம். அது அல்லாம மத்த எல்லா நேரமும் கல் உடைத்து கொண்டே இருக்கும். இல்லை என்றால் சவுக்கால் அடிக்கப்படுவார். இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு ஆந்திராவில். கொத்தடிமைகளா இருக்கிறாங்க. அல்லாஹ் நம்ம எல்லாம் சுதந்திரமாக்கி வச்சிருக்கிறான். நம்ம வேலை பார்த்தாலும் சரி அல்லது சொந்த தொழில் பார்த்தாலும் சரி, நாம அல்ஹம்துலில்லாஹ் சுதந்திரமாக இருக்கிறோம். நமக்கு அல்லாஹ் வணங்குவது என்ன தடை, என்ன காரணம் சொல்ல முடியும்? அல்லாஹ் வணங்குவதில் நான் இந்த காரணத்துல என்ன தொழ முடியல, 5 வரை தொழ முடியாது, யாராலும் சொல்ல முடியுமா? இல்ல. கேடுவிட்ட காரியங்களுக்கெல்லாம் தேடி செல்கின்றோம். ஆனால் அல்லாஹ்வின் அழைப்பு காதில் விழுந்தாலும் அதற்கு பதில் உரைக்காமல் நாம் அதை கடந்து சென்றோம் என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் சொன்ன ஒரு விஷயத்தை நினைவு கூறுங்க. அவர்களுக்கும் நமக்கும் உள்ள முதல் வித்தியாசம் தொழுகைதான். நாங்க அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் அவர்கள் என்று கூறுவது யாரை? முஷ்ரிக்குகளையும் காபிர்களையும் தானே என்று நபித்தோழர் கேட்கும்போது வேறு யாரை சொல்கின்றனர்? அவர்களைத்தான். அப்ப நாம முஸ்லீம் என்று நிரூபிப்பதற்கு முதல் விஷயம் என்னதுதான்? தொழுகைதான். இங்க நாம செய்யறோமா?
எல்லா முஸ்லீமும் தொழக்கூடியவங்களா இருக்காங்களா? இல்ல. என்ன காரணம்? அவங்களிடம் இஸ்லாத்தை கொண்டு சேர்க்க தவறி விட்டோம், அதுக்கு முந்தைய தலைமுறை. அப்ப நாம ஒரு பணியை ஒரு உறுதியாக நின்று செய்து கொண்டே இருக்க வேண்டிய என்ன என்று சொன்னால், இப்ப இருக்க சூழ்நிலை மிகவும் ஆபத்தான சூழ்நிலை. இப்ப சமகாலத்துல இளைஞர்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்கள் சிறுவராக இருந்தாலும் சரி, இவங்க வளர வளர இவங்களோட வேகமாக ஆபத்துகள் நிறைஞ்சு கொண்டே இருக்கிறது. ஒரு ஈமான் இல்லாதவனுக்கு ஆணுக்கோ பெண்ணுக்கோ வெக்கம் இல்லை என்றால் அவன் எதனாலும் செஞ்சுட்டு போயிடலாம். ஆனால் நமக்குன்னு ஒரு விதிமுறை இருக்கிறது. இன்னைக்கு படிக்கின்ற முஸ்லீம் பிள்ளைகள் எவ்வளவு காப்பீர்கள் ஹோட்டலுக்கு வருது தெரியுமா? கணவன் உண்மையான கணவனுக்கு கூட ஒரு மனைவி புது பொண்ணு பொது இடத்துல ஊட்டி விட மாட்டான். ஆனா சக மாணவனுக்கு ஊட்டி விடுதான். வரதா போட்டிருக்கான், அவன் கை நிறைய கயிறு, இன்னும் சில அடையாளங்கள்லாம் இருக்கு அவன் காபீர் என்பதற்கு. ஏன் இந்த அவல நிலை? இதற்கு யார் முழு குற்றவாளி யார்? முதல்ல அந்த பொண்ணா? இல்ல, அவங்க தாய் தாப்பன். அப்ப அவங்க இஸ்லாத்துல இல்லைன்னு அர்த்தம். அந்த இஸ்லாத்தில் இருந்தா குழந்தை ஒழுங்கா வளர்த்திருப்பாங்க, தொழிலுக்கும் குரான் ஓதி இருக்கும், அந்நிய ஆண்களோட பழக கூட தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு அதிகமான முஸ்லிம் பெண்கள் இந்த மாதிரி இன்னைக்கு தலையெடுத்து விட்டார்கள். இதை யாரு சரி பண்ண முடியும்? சட்டம் நமக்கு சாதகமாக இல்லை, பாதகமாக இருக்கிறது. 18 வயசா ஆனா நீ விரும்பினா எப்படினாலும் வாழலாம், நீ விரும்பினா உபச்சாரம் பண்ணு, அவங்களை தடுக்காது, நீ யார் உடனாலும் போ தடுக்காது என்று உச்ச நீதிமன்றத்தின் ஒரு கேடு கட்டவனே தீர்ப்பு சொல்லிவிட்டு மறுநாள் அவன் ஓய்வு பெற்றான். இந்தியாவுடைய முன்மாதிரி தீர்ப்பு, விபச்சாரத்தை ஊக்குவித்து அந்த மாதிரி ஒரு நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த நாட்டில் நமக்கு மத சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குரான் சுன்னாவை பின்பற்றுவதற்கு தடை இல்லை, தொழுவதற்கு தடை இல்லை. ஆனால் கேடுகட்ட சட்டத்தை நாம் பின்பற்றக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதில் தயங்குவது ஏன்? அப்படி என்றால் நமக்குள் ஈமான் இருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. ஈமான் எப்படி காட்ட முடியும்? சில இடங்கள்லாம் பார்த்திருப்போம், அப்படி நெஞ்ச பலத்து காட்டுற மாதிரி. அந்த மாதிரி காட்ட முடியுமா? மறுமையில பலந்துருவான், மறுமையில ரப்புல் ஆலமீன் நெஞ்ச பிளந்துருவான். உள்ளுக்குள்ள என்ன வச்சிருந்த, யாரை வைத்திருந்தாய் நீ என்பதை மறுமையில வெளிச்சப்படுத்துவான். ஆகையால் அன்புக்குரியவர்களே, நம்ம இப்படியே இருந்தோம் சொன்னா வருங்கால சந்ததிகள் நாசமடைந்து வருவார்கள். நாளைக்கு மறுமையில நமக்கு எதிராக வழக்கு தொடர்பார்கள். என் தந்தை எனக்கு மார்க்கத்தை போதிக்கவில்லை. ஒரு மனிதர் தன்னுடைய தகப்பனார் இடத்துல கடுமையாக நடந்து கொண்டார். உமர் கத்தாப் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் சம்பவம் வழக்கு வருகிறது. அந்த தகப்பனார் சொல்றாரு, என் மகன் என்னை மதிக்கிறது இல்லை, என்னை அடிக்க வாரான், என்னை கொடுமைப்படுத்துறான் என்று சொல்றார். உமர் கத்தாப் ரலியல்லாஹு அவங்க மகனை கூப்பிட்டு விட்டு தந்தையை வச்சு விசாரிக்கிறப்போ அந்த மனிதர் ஒன்று சொன்னார், இவர் தந்தை என்ற உரிமையிலான சொல்றாரு, என்னை மதிக்கலன்னு, இவர் எனக்கு தந்தையாக நடந்து கொண்டாரா? நீங்க அமீருல் மோமின், உங்களுக்கு சட்டம் தெரியும். ஒரு தந்தைக்கு உள்ள முதல் 3 கடமை இருக்கு, அதை நீங்களே சொல்லுங்க நான் தெரிவிட்டேன். அப்போ அழகான முறையில உமர் கத்தாப் ரலியல்லாஹு சொல்றாங்க, முதலில் குழந்தைக்கு பேர் அல்லாஹ்க்கு ஊப்பான பெயர் வைக்க வேண்டும். நீங்க நம்ம எல்லாம் பேர் வச்சிருக்கோம் தெரியுமா? டப்பால கல்ல போட்டு கிழக்கிற மாதிரி. எதாவது உங்க பேர்களுக்கு அர்த்தம் தெரியுமா? உங்க பேருக்கு வரலாறு இருக்கா? இப்ப 2 பசங்க மட்டும் இன்னைக்கு பேரை கட்டிடுங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த பையனை இருக்கானா, இவரும் அவன் தம்பி செய்யணும் கேட்கும் போது காது குளிர்ச்சியா இருக்கு. பெரும்பாலும் பேர் எப்படி வைக்கிறோம்? பேர் வைப்பதில் ஒரு தந்தைக்கு கடமை என்று உமர் கத்தாப் ரலியல்லாஹு சொல்றாங்க. அடுத்து இஸ்லாத்தை முதலில் ஒரு தந்தை தான் தன் மகனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒரு தந்தை தான் தன் மகனுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவன் பறந்து விருந்து படிக்கும் பொழுது அவன் மதரசாக்கு போவான், பல்கலைக்கழகத்துக்கு போவான், அடுத்தடுத்து போவான். ஆனால் இனிஷியலா முதல்ல அல்லாஹ் என்றால் யார், அல்லாஹ் தூதர் என்றால் யார், இஸ்லாம் என்றால் என்ன, கலிமா என்றால் என்ன என்பது ஒரு தந்தையின் மூலமாகத்தான் ஒரு மகனுக்கு வர வேண்டும். நம்மள எத்தனை பேர் அந்த மாதிரி தந்தையை இருந்திருக்கிறோம்? அல்லாஹ் இடத்துல பொறுப்பு விசாரிக்கப்படுவோமா இல்லையா? இப்ப ஒண்ணு கட்டு போல நாம மௌத்தால அல்ஹம்துலில்லாஹ் ஹயாத்தா இருக்கிறோம், மாற்றிக்கொள்வதற்கான அவகாசத்தை அல்லாஹ் நீட்டி இருக்கின்றான். நாம் ஒவ்வொரு நாள் உயிரோடு இருப்பதற்கு போது ஒன்றுதான் நினைக்க வேண்டும், அல்லாஹ் மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கின்றான், என்னை நான் மாற்றிக்கொள்வேன், என்னை நான் திருத்திக் கொள்ளுவேன், அல்லாஹ்விடத்தில் தண்டனைக்குரிய நபராக ஆக மாட்டேன், அல்லாஹ்வின் அருளுக்குரிய மனிதராக மாறுவேன் என்று அந்த முழு முயற்சி செய்வதை அந்த ஒவ்வொரு நாளுக்கும் நாம் நீட்ட வேண்டும். கடந்த ரமலானில் இருந்த எத்தனை நபர்கள் நம்மோடு இப்பொழுது இல்லை, நினைச்சு பாருங்க.
பல நமக்கு நீட்டிருக்காங்க இல்லையா ஆயுள. அப்ப இந்த ஆயுள் நீட்டியது சொத்து சேர்க்கலாம் தப்பு இல்ல, வீடு கட்டலாம் தப்பு இல்ல, பழைய வண்ணங்களை மாத்தி புதிய வண்ணங்களா தீட்டலாம் தப்பு இல்ல, ஆடைகளை புதியதா எடுக்கலாம் தப்பு இல்ல. ஈமானை புதுப்பித்தோமா, ஈமானுக்கு புத்துணர்வு கொடுத்தோமா. இங்க இருக்க இளைஞர்கள் எவ்வளவு பேர் பள்ளியோட தொடர்பு இருக்கிறீங்க, எவ்வளவு பேர் பக்த கரெக்டா பேணுறீங்க, தொழுறீங்க, சொல்ல முடியுமா? பள்ளி பக்கமே வரமாட்டேங்குது, வர்றதுக்கு பிள்ளைகள்லாம் வேசனையா இருக்கு. இப்ப இவர்கள் வளர்ந்துதான் நாளைக்கு இந்த ஜமாத்தை இந்த சமுதாயத்தை பார்க்க போறாங்க. இவர்கள் இருந்துதான் சமுதாய தலைவர் வரப்போறாங்க. இன்னைக்கே அந்த பயிற்சி அவங்களுக்கு கொடுக்கலன்னா அதற்கு பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு அவர் எந்த மாதிரி தலைவர்களா இருப்பாங்க நினைச்சு பாருங்க. அல்லாஹ் நம் மீது செய்த அருளினால் திசை மாறி போய் கொண்டிருந்தோம், நம்மை மீண்டும் இஸ்லாத்திற்குள் திசை திருப்பி கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றான். அதை நாம அப்படியே அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். இளைஞர்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்கு. இளைஞர்களுடைய பொறுப்பு என்பது மிக முக்கியமானது. ஒவ்வொரு ஜமாத்திலையும் நீங்க மிகப்பெரிய சாதனை சாதித்த இறைத்தூதர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இளைஞர்களா தான் இருப்பாங்க. அந்த இளமை பருவத்தில் அவங்க அதிகமான தியாகங்கள் செய்திருப்பாங்க. இன்னைக்கு நாம இளைஞர்கள் எந்த அளவுக்கு மார்க்கத்திற்காக தியாகம் செய்கின்ற, மார்க்கத்தை கொண்டு வருவதற்காக முயற்சி எடுத்துக்க வேண்டாம் இல்ல. நீ பிள்ளைகள்லாம் ரொம்ப சோம்பேறிகளாக மாறிக்கொண்டிருக்கிறாங்க. எதுல? மார்க்க விஷயத்துல. உலக விஷயத்துல நம்பர் 1ல ஓடிக்கிட்டு இருக்கான். நீ நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா வயதான தாய் தந்தைகளை சரியா கவனிப்பதில்லை, குழந்தைகள் கவனிப்பதில்லை. என்ன காரணம்? அவனுக்கு மார்க்கத்தை கத்துக் கொடுத்திருந்தா அவன் தாய் தப்பன் ரோட்ல விடுவானா? என் ரப்புக்கு நான் சொல்லணும் என்று பார்த்திருக்க மாட்டானா? அப்ப ஒரு பையன் தன்னுடைய தாய் தப்பன பேனல வீட்டை விட்டு வெளியில் துரத்துறான்னு சொன்னா என்ன காரணம்? அவனுக்கு கொடுக்க வேண்டிய, முதலில் கொடுக்க வேண்டிய நீங்க கொடுக்கல. இஸ்லாத்தை கொடுக்கணும் முதல்ல. அதான் ஒரு தகப்பன் செய்யக்கூடிய முதல் பணி. அதை நாம செய்யல. ஒரு 7-8 நாளைக்கு முன்னால இந்த ஆத்தாங்கர தர்காக்கு போற வழியில ஒரு சம்பவம். ஒரு கார்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, ஒரு பொம்பளை புள்ள, ஒரு பையன் எரிந்த நிலையில எலும்பு கூடங்களாக மீட்கப்பட்டிருக்காங்க. அவங்கள எல்லாம் கொண்டு சோதனை பண்ணி பார்த்ததுல குழந்தைகள் வந்து தீ வைப்பதற்கு முன்னாலேயே விஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் விசாரிச்சு பார்த்ததுல அது ஒரு முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு குடும்பம். ஹாஜா மொய்தீன், அஃப்ரீன் ஃபாத்திமா அந்த பொண்ணு பேரு, இன்னும் 2 பேரும் ஏதோ ஒரு பேரு. என்ன பிரச்சனைட்டா கடன் தொல்லையால் சென்னையில இருந்து வந்திருக்கிறாங்க. வீட்டெல்லாம் வித்துட்டாங்க, இன்னும் கடன் இருக்கு, கடன் தொல்லை. அப்ப என்ன வழி? கடனுக்கு சாவுறதுதான் வழி. அவங்க ஆத்தாங்கிற தர்காவில வந்து அங்க ஒரு பெர்மிஷன் சீட்டு போட்டுட்டு நாங்க சாவ போறோம், நம்ம செத்த போறோம் ஒன்னா சந்திப்போம்னு சொல்லி அங்க உரையாடலாம் முடிச்சுட்டு அங்க இருந்து கொஞ்சம் தூரம் வந்து கொஞ்சம் ஒதுக்குப்புறமா மரங்கள் அடர்த்தியா இருக்க இடத்துல வந்து ஏற்கனவே கேன்ல வாங்கி வச்சிருந்த பெட்ரோலை பின்னால் இருந்த மனைவி மீதும் குழந்தைகள் மீதும் தன் மீதும் ஊற்றி கொண்டு தீய வச்சிருக்கிறான். விடிய விடிய கார் எறிந்ததாக அந்த ரோட்டில் நடந்து கொண்டிருந்த அந்த 3 மக்கள் கூறுகிறார்கள். போலீஸுக்கு தகவல் தெரிஞ்சு போகும்போது மீட்க முடியல, எலும்புதான் மிஞ்சியது. அப்பதான் தெரியுது குழந்தைகளுக்கு ஏற்கனவே விஷம் கொடுத்து மயங்கிய நிலையில் கொண்டு வந்து அங்க பெட்ரோலை வச்சு எரிச்சிருக்கிறான். ஒரு தகப்பனை எரிச்சிருக்கான்னு சொன்னா ஒரே ஒரு கடன் பிரச்சனை இல்லை, அவன்கிட்ட என்ன பிரச்சனை? ஈமான் தான் பிரச்சனை. ஈமான் தான் பிரச்சனை. ஏன் அவன் வந்து எந்தவித உதவியும் இல்லாமல் அப்படி விடப்பட்டான்? அல்லாஹ்வுடைய அருள் இருந்திருந்தால், அல்லாஹ்வுடைய உதவி இருந்திருந்தா அவன் இன்னைக்கு நன்றாக இருந்திருப்பானா இல்லையா? அப்ப இஸ்லாம் இல்லை என்று சொன்னால் ஒரு குடும்பமே அப்படி அழியுங்க கண்ணு முன்னால் ரப்புல் ஆலமீன் காட்டுறான். நாம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் இது உத்தரவாதம் இல்லை. குழந்தைகள் இன்னைக்கு நீங்க சொல்லும் பொழுது சொன்னபடி கேள்வி 2 அடி அடிப்பீங்க. வாலிப வயசு வந்துட்டு என்ன செய்ய முடியாது, அடிக்க முடியாது. அடிச்சா என்ன செய்வான்? 4 ட்ரிப் பொறுத்து 5 ட்ரிப் கை வசதிடுவான். அப்ப நாம தான் குமுறி குமுறி அழணும். என் பெத்த பிள்ளைய எனக்கு கை நீட்டிட்டான், கையை வாங்கிட்டான், அடிக்க மாட்டான், கையை வாங்கிட்டான். அந்த வேகம், அந்த உடம்பில் உள்ள அந்த இளம் ரத்தத்தினுடைய திமிர் கையை ஒசத்த வச்சிடும். அப்புறம் தாப்ப எப்படி இருப்பாரு? குறி இருப்பாரு. அவனுக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுத்திருந்தா தாய் தப்பனை கை வச்சுவானா? கண்டிக்கக்கூடிய நிலைமை வருமா? எல்லாவற்றிற்கும் பிரச்சனை என்னன்னா ஆரம்பத்தில் நீங்கள் அவர்களுக்கு கல்வியை கொடுங்க, இஸ்லாத்தை சொல்லிக் கொடுங்க. இல்லை என்று சொன்னால் அவர்கள் தான் அவங்களுடைய முதல் எதிரி. அவர்கள் தான் நம்மோடு இருக்கக்கூடிய முதல் எதிரியாக மாறுவார்கள். நீங்க இந்த சமகாலத்துல அதிகமா பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் அதிகமா சொல்ல வேண்டியது இல்லை. அதனால இனிமேலும் பொதுவோக்கா இருக்காதீங்க, மாற்றத்தை உங்களிருந்து கொண்டு வாங்க. உங்க குழந்தைகளுக்கு அதிகமாக அறிவுரை சொல்வதை நிறுத்துங்க முதல்ல. இதான் கேடு கட்ட பழக்கம். அதை செய்யாத, இதை செய்யாத, அதை செய்யாத, இதை செய்யாத சொல்ல செய்ய அசிங்காது. குழந்தைகளுக்கு எதை செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் செய்து காட்டுங்கள். உளவியல் ரீதியாக குழந்தைகள் உளவியல் ரீதியாக உள்ள டாக்டர் சொல்றாங்க, குழந்தைகள்
கேட்டதை செய்யாது, பார்த்ததை செய்யும். அப்ப அந்த குழந்தைகளுக்கு நல்ல காட்சிகளை காட்டுங்க. என் வாப்பா, என் அத்தா, எங்க அப்பா காலையில எது தவறினாலும் சரி, இடி இடிச்சாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, பள்ளிக்கு போயிடுவாரு. இங்க நீங்க பள்ளிக்கு ஒரு கஷ்டமெல்லாம் பட வேண்டாம். அங்க இருந்து வேகமா வரும்போது கல் தட்டுச்சுன்னா உள்ள விழுந்துருவேன். அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் உங்களை எல்லாம் பார்த்து எனக்கு பொறாம வரும். வீட்டு முன்னால பள்ளி. அப்படி இருந்து நீ தொழிலுக்கு வர பாருங்க. நான் 6:45 கிலோமீட்டர் இருக்கிற கரெக்டுங்க 6:40 வந்துட்டேன். 2 பசங்க பாய் விரிக்கிற காலையில நின்றுட்டு இருக்காங்க. ஒருத்தருமே இல்லை. இதுல யார் பொறுப்பாளர்? ரெண்டாவது எல்லாரும் பொறுப்பாளர். ஒருத்தருமே இங்க இல்லை. ஏன் இந்த நிலைமை? 7 மணிக்கு நாம அதை போட்டோம். அப்ப என்ன காரணம்? 7 மணிக்கு போட்டோம். 7 மணிக்கு ஸ்பாட்ல யாருமே இல்லை. அதுக்கப்புறம் வெளியில இருந்து ஆள் வராங்கன்னா நாம ஒரு விஷயத்தை உணர்த்தணும். யார் வந்தாலும் வரலனாலும் இது ஊர் தலையாரிக்காக நிறுத்தி வைக்கப்படக்கூடிய காரியம் இல்லை. இது தொழுக. குறித்த நேரத்தில் தொழணும். குறித்த நேரத்தில் தொழணும். ஏன்னா எங்கெல்லாம் பெருநாளத்துல தொழுக சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் இந்த சமுதாயம் மாற்றிக்கொள்வதாக இல்லை. என்ன உங்களுக்கு பிரச்சனை? கரெக்டா வருதல் என்ன பிரச்சனை? குழந்தைகள் பிரச்சனையா? மனைவி பிரச்சனையா? கணவன் பிரச்சனையா? இல்ல ஒண்ணுமே இல்லை. ஒவ்வொருத்தரும் நீங்க தான் உங்களுக்கு பிரச்சனை. நீங்க தான் பிரச்சனை. சரியாக பெருநாள் சிறப்பு முன்னாடி வந்து அமர்ந்து இங்க பெருநாள் என்ன கிடையாது? முன் சுண்ணத்தும் கிடையாது, பின் சுண்ணத்தும் கிடையாது. 2 வாஜிபான அந்த 2 ரக்காத்து தான் இந்த உரையும் தான். அப்ப அதுக்கு முன்னால உள்ள சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு அதிகம் தக்பீர் சொல்வது. அப்ப லேட்டா வந்து அந்த பாக்கியம் கிடைக்குமா? அப்ப தக்பீர் இல்லாம நீங்க வந்தோன்னு அல்லாஹ் அக்பர் கட்டி தொழ ஆரம்பிச்சுட்டீங்கன்னா உங்க தொழுகை எப்படி இருக்கும்? கடைசி பந்தியில உங்களுக்கு வலிச்சு போட்ட சோறை வச்சு அப்படி இருக்கும் இலையில. அது மாதிரி கூட்டு காலி, பொரியல் காலி, பாயசம் காலி, கேசரி காலி, எல்லாம் காலி. சோறு மட்டும் கொஞ்சம் இருக்கு. வேணா குழம்பு வலிச்சு ஊத்துன்னு சொன்னா சாப்பிடுமா? நீ இழந்துட்டோமே. தாமதமா வந்தவங்க அல்லாஹ் தக்பீர் சொல்றது இழந்திருக்குமே. அப்புறம் தொழணும். 3வதாக பிரார்த்தனை. தொழுது இந்த உரை முடிந்த உடனே உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் மனமாற உருகி பிரார்த்திக்கணும். இந்த தொழுகையினுடைய கொஞ்சம் பேக்கேஜ் தான். இந்த 3 விஷயங்கள் இருக்கணும். ஆகையால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் வந்து கட்டளையிடுவான். அல்லாஹ் தூதர் சட்டங்களை சொல்வார்கள். கட்டளையை நாம் ஒழுங்காக நிறைவேற்றும் என்றால் சட்டங்கள் மூலமா தான் நிறைவேற்ற முடியும். சட்டங்கள் தெரியாமல் அதை நிறைவேற்ற முடியாது. எனவே அல்லாஹ்வின் தூதர் எல்லா காரியங்களுக்கும் சட்டங்களை, நுணுக்கங்களை வகுத்து கொடுத்திருக்கின்றார்கள், கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால்தான் இந்த அளவுக்கும் அல்லாஹ்வினால் புகழப்பட்ட சஹாபாக்களை நாம் என்ன செய்ய முடியல? வெறும் பேர் சொல்ல முடியாம ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய உயர்ந்த அந்தஸ்துக்கு ரப்புல் ஆலமீன் வாழும் காலத்திலே உயர்த்தி விட்டான் அவர்களை. அந்த இடத்துக்கு நம்ம வர முடியுதா இல்லையா? 2வது விஷயம். ஆனால் ஒவ்வொருவரும் முயன்றால் அல்லாஹ்விடத்தில் நமக்கென்று தரஜா இருக்கிறது. அதை அடைந்தே தீருவோம். ஆகையால் மற்ற காரியங்கள் எல்லாம் கவனம் செலுத்துங்கள். அதை குறை சொல்வதற்கு இல்லை. இந்த உலகத்திற்கு செலுத்தத்தான் வேண்டும். எல்லாற்றை விட அதிகமாக முதல் முக்கியத்துவம் கொடுப்பது அல்லாஹ்வின் மார்க்கத்திற்கு. அதில் குழந்தைகளுக்கு கல்வியும் ஈமானுக்கு முக்கியமான விஷயங்களமாக நாம் கொடுக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் அல்லாஹ்வினுடைய தர்ஜாவை அடைவதற்காக முழு முயற்சி செய்ய வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவேற்றி வருகின்றேன். இது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அரபியில ஒரு வார்த்தை உண்டு, ஜில்சிலாமாங்க. ஜில்சிலான்னா தொடர்ந்து போகக்கூடிய ஒரு தொடர். அந்த தொடர் எப்படி இருக்குன்னு சொன்னா, நாம ஒரு காரியம் செய்யறோம். அது யாராவது கட்டுத்தந்தான் செஞ்சிருப்போம். அது சரியாக இருந்தா அந்த இன்னாரை பார்த்து நாங்க கற்றுக்கிட்டோம், அவரை கேட்டா இன்னாரை பார்த்து கத்துக்கிட்ட மாதிரி இந்த அப்படியே திரும்பி போனா இமாம்கள்ட்ட போய் நிற்கும். இமாமை பார்த்தா நாங்க கத்துக்கிட்டாலும் அந்த கடைசி அவங்க சமுதாயம், இந்த உம்மத்தினுடைய முந்தைய சமுதாயம் சொல்லுவோம். இமாம்கள் யாரை கையை கட்டுவாங்க? தபூ தாபீர்கள் கையை கட்டுவாங்க. அவங்கள்ட்ட வந்து நாங்க இஸ்லாத்தை கத்துக்கிட்டோம்னு. தபூ தாபீர்கள் யார்கிட்ட கையை கட்டுவாங்க? சஹாபிகள்கிட்ட கையை கட்டுவாங்க. நாங்க இஸ்லாத்தை இவங்கள்ட்ட தான் கத்துக்கிட்டோம்னு. சஹாபிகள் யார்கிட்ட கையை கட்டுவாங்க? அல்லாஹ்வின் தூதரிடத்துல கை கட்டுவாங்க. அப்ப நம்மளுடைய கல்வியினுடைய தொடர் எங்க போய் முடியுது? அல்லாஹ் தூதரத்துல முடியணும். அப்படி முடிந்தால் நாம நேர்வழியில இருக்கோம். அப்படி முடிந்தால் அது பாத்தில் இல்லாத ஹக்கான மார்க்கத்தை பின்பற்றுகின்றோம். அது அல்லாமல் சரியா போகின்ற போது திரும்பி இஸ்லாத்தில் இல்லாத காரியங்களை செய்யப்படும் மனிதன் போயிட்டா அவனும் கற்றுக் கொடுத்த அவனும் கற்றுக்கொண்ட இவனும் வழிகடன். அவன் அல்லாஹ் தூதரத்துல போய் நிக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, ஆகையால் நீங்க இந்த விஷயத்தை நான் நிறைவு செய்கிறேன். நாம் அல்லாஹ்வின் தூதர் எந்த கல்வியை தந்தார்களோ அதை படிக்கக்கூடிய இடத்துல நாம எல்லாம் இருக்கோம். எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பின்பற்றி வாழக்கூடிய நிலையில் நம்மை வாழ வைத்து மரணிக்க வைத்து அல்லாஹ் பொருந்தி கொண்ட நிலையிலே நம்மை கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன்.
வாஹிர் தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.